ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒய்ஃபை செக்யூர் ஆனதா இல்லை அந்த ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம மொபைல் ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து, நீங்கள் ஒரு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கனெக்ட் பண்ண ஒய்ஃபை உண்மையாலுமே நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை கம்மியான ஃபாஸ்ட் தான் கிடைக்குமா இல்லை ஓரளவுக்கு ஓகேவா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் கிடையாது, ஏன்னா நான் முக்கியமான இருக்கிறது 2 தான் சொல்லியிருக்கேன். இதை தவிர இன்னும் நிறைய விதமான ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஃபீச்சர் நம்ம சாம்சங் மொபைலில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த சாம்சங் மொபைல்லையும் இந்த ஃபீச்சர் ஹைடில் தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 99% ஆஃப் சாம்சங் யூசருக்கு இந்த ஃபீச்சர் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா எல்லாமே மறைஞ்சிருக்குது. அதை எப்படி வெளிக்கொண்டு வந்து இதையெல்லாம் பார்க்குறதுங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, உங்கள் சாம்சங் மொபைலில் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பேனல் டிஸ்பிளே ஆகும். அந்த கண்ட்ரோல் பேனலில் நான் ஆல்ரெடி ஒரு ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் கனெக்ட் பண்ணிக்கோம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ்ன்னு இருக்கும். அந்த டீடைல்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. டீட்டெயில்ஸை கிளிக் பண்ண உடனே ஒய்ஃபை மெனுக்குள்ளே போயிடுச்சு. இந்த ஒய்ஃபைன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் அதுக்கு நேராக ரைட் சைடு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இதில் சென்ட்ரல் இருக்கிற இன்டெலிஜென்ட் ஒய்ஃபைன்ட்டுருக்கு பார்த்தீங்களா, 2ஆவதாக இருக்கிறது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டமில் வந்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஒய்ஃபை அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இது மேலே ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கனெக்டிவிட்டி லேப்ஸ் வில் பி எனேபிள்டு டு, இன்னும் 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கனெக்டிவிட்டி லேபுங்கிறது ஒன்று ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த கனெக்டிவிட்டி லேபுங்கிறது இன்டெலிஜென்ட் ஒய்ஃபைக்கு கீழேயே டிஸ்பிளே ஆகுது. இது தாங்க ஹிடனாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். இதுக்குள்ளே தான் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒய்ஃபை வந்து செக்யூரான ஒய்ஃபையா இல்லையா, அதே மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒய்ஃபை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குதா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கா, நம்ம டிவைஸ் பக்கத்தில் வேறு என்னென்ன ஒய்ஃபை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஒய்ஃபையை நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அருமையான ஃபீச்சர். ஸோ இப்போ இந்த கனெக்டிவிட்டி லேபுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், இந்த கனெக்டிவிட்டி லேப்குள்ளே ஓப்பன் பண்ண உடனே இந்த ஒய்ஃபை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இதில் வீக்லி ரிப்போர்ட், இந்த டைம் யூசேஜ்ன்னு இருக்கும். அந்த டைமை கிளிக் பண்ணி டிஃபால்ட்டாக அதில் தான் கிளிக் ஆகிருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லும். இந்த பேண்டுன்னு வருது பார்த்தீங்களா, அந்த பேண்டில் 2.4 GHz 70 மணி நேரம் 14 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய அந்த பேண்டு 2.4 GHz இருக்குது. 2.4 GHzனா கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகும். 5 GHzனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ என்னுடைய மொபைலில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒய்ஃபை 2.4 GHz தான், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அன்யூஸ்டு அன்செக்யூர்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அன்யூஸ்டு அன்செக்யூர்டுங்கிறது டிஸ்பிளே ஆகும். இது எதுக்குன்னா, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதது எல்லாமே அன்யூஸ்டில் டிஸ்பிளே ஆகும். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒய்ஃபை வந்து செக்யூர்டாக இல்லை, இதை கனெக்ட் பண்ணால் உங்கள் மொபைல் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது அன்செக்யூர்டில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் நம்ம கனெக்ட் பண்ணது மோசமான ஒய்ஃபை கிடையாது, அதனால அன்செக்யூர்டில் டிஸ்பிளே ஆகலை. நீங்கள் இந்த கனெக்டிவிங் லேபுக்குள்ளே போய் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அன்செக்யூர்டில்
நீங்கள் கனெக்ட் பண்ண வைஃபை இங்கே டிஸ்பிளே ஆச்சுன்னா அந்த வைஃபையை நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி வேணால் பப்ளிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணும் பொழுது சிலதெல்லாம் அப்படி நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது அப்படி கனெக்ட் பண்ணுனீங்கன்னா உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஈஸியாக எடுத்து ஹேக் பண்ணிடுவாங்க. அதனால இதை கவனிச்சுக்கங்க. அன்செக்யூர்டில் நீங்கள் கனெக்ட் பண்ண வைஃபை இருக்கா இல்லையான்னு பார்த்துங்க. இல்லைன்னா சந்தோஷம், இருந்ததுன்னா உடனே அந்த வைஃபையை கனெக்ட் பண்ணாதீங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளிவாங்க. இதுக்குள்ள ஸோ நெட்வொர்க் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நியர்பை வைஃபை இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பாருங்கள், நம்மளுக்கு சொல்லுது பாருங்கள், நியர்பை வைஃபை இன்ஃபர்மேஷனில் என்னுடைய மொபைலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற வைஃபை கனெக்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இதில் ஒரு வைஃபை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம், மீதி இருக்கிற ரெண்டையுமே கனெக்ட் பண்ணல. இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வைஃபையோட ரேஞ்ச் என்ன, நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதா. இதில் பேண்டுன்னு கொடுத்துருக்கு பாருங்கள், பேண்டில் 3 வைஃபை கொடுத்துருக்கு. இந்த 3லையுமே 2.4 GHz தான் கொடுத்துருக்கு. ஸோ தட் 2.4 இருந்ததுனாவே ஸ்லோவாக தான் இருக்கும், 5 இருந்ததுனா தான் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது RSSI. இந்த RSSIயில் இதைத்தான் நம்ம மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் கொடுத்துருக்கு RSSIயில் கொடுத்துருக்கு பாருங்கள் DPM. ஓகேங்களா. அதாவது 30ல் இருந்து -30ல் இருந்து -50க்குள்ளே இருந்ததுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் நம்ம வைஃபை கனெக்ஷன். இதே இது -50லிருந்து 70க்குள்ளே ஒர்க் ஆச்சுன்னா நார்மலான ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், நார்மலாக யூஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆகும். -70க்கும் கீழே இருந்தது அப்படின்னா ரொம்ப வீக்கான ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கு வைஃபை ஒர்க்கே ஆகாது. ஸோ தட் இங்கே கொடுத்துருக்கிற இந்த டிபிஎம்மை பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வைஃபை நம்ம கனெக்ட் பண்ணாமல் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற வைஃபையோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தில் எந்த வைஃபை வந்து பெட்டர் ஃபாஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆல்ரெடி கனெக்ட் பண்ண தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ தட் அப்படியே விட்டுடலாம். ஸோ டாப் லெஃப்ட் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. இப்போ மறுபடியும் லெஃப்டில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. இந்த நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனில் அன்யூஸ்டு அன்செக்யூர்டுக்கு கீழே ஆட்டோ ரீகனெக்ட் டு கேரியர் வைஃபைங்கிறது எனேபிள் இருக்கும். இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இதை எனேபிள் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. நீங்கள் ஏர்டெல்லோ ஜியோவோ விஐஓ அந்த நெட்வொர்க் சிம்மை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த நெட்வொர்க்கோட ஒரு பப்ளிக் வைஃபை கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ரீகனெக்ட் ஆகிறதுனால நம் மொபைல் டேட்டா ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த ரீகனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம மொபைல் டேட்டா சேவ் ஆகும். ஆனால் இது பப்ளிக் பிளேஸில் இது யூஸ்ஃபுல் தான். சம்டைம்ஸ் வந்து அன்செக்யூர் நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகலாம். கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம மொபைலுக்கே ப்ராப்ளம் வரும். ஸோ தட் இதை ஆனில் வச்சுக்குங்க. சம்டைம்ஸ் பப்ளிக் வைஃபை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டில் காமிச்சுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு L4S லோ லேட்டன்சி ஃபீச்சருங்க. இது வந்து கேமிங் வீடியோவோட கால் வந்து கேமிங்க்கும் வீடியோவோட கால் லேகும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இது ஆஃபில் வைக்கிறது மூலமாக நம்ம நிறையா சேஃப் ஆக முடியும். ஸோ தட் L4Sங்கிறத ஆஃபில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ சொன்ன இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வைஃபை செக்யூராக இல்லை அன்செக்யூராக அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வைஃபை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.